வணக்கம் தமிழா. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டுக்கான ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வுக்கான தேதி எப்ப அஃபிஷியலா வரும் அப்படிங்கிறத நெறைய பேரு அப்ளை பண்ணுவாங்க. தொடர்ந்து படிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த குரூப் டி 2026க்கான தேர்வு எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய மாதமான மே மந்த்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. மே மந்த்ல ஸ்டார்ட் ஆகி அது ஜூன் மாதம் வரைக்கும் நடக்கலாம். ஓகே. மே மந்த்ல வந்து ஜூன் வரையும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போய்கிட்டு இருக்கு. அப்ப குரூப் டி தேர்வு அப்ப என்னைக்கு இருந்தாலும் நமக்கு தேர்வு வருவது என்பது உறுதியான ஒன்று. பட் அந்த தேர்வு வந்தால் அந்த தேர்வு நம்ம ரெடியா இருக்கோமா? அப்படிங்கிறது தான் நமக்கான கேள்வியே. அப்ப ஒரு குரூப் டி தேர்வு என்பது இங்க இந்தியாவுல நிறைய ரயில்வே தேர்வு எழுதக்கூடிய நிறைய மாணவர்கள் எழுதக்கூடிய ஒரு முக்கியமான தேர்வாக குரூப் டி இருக்கு. இது என்டிபிசி, ஏஎல்பி, ஜேஇ இந்த தேர்வுகளை விட அதிகமான தேர்வர்கள் எழுதக்கூடிய ஒரு தேர்வு குரூப் டி. அதிகமான வேக்கன்சி வரக்கூடிய தேர்வு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப மே மந்த்ல ஸ்டார்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நெறைய பேர் எக்ஸாம் டேட் எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். பட் அந்த டைமிங்க நம்ம வேஸ்ட் பண்ணாம படிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினா இன்னுமே நல்லா இருக்கும். அப்ப இந்த குரூப் டி தேர்வுல நம்ம வந்து வின் பண்ணணும் அப்படின்னா, எந்த சப்ஜெக்ட்ட நல்லா படிச்சாவே போதும் அப்படின்னா, ஏன்னா குரூப் டில வெயிட்டேஜ் எப்படி கேட்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுல அதிகமா கேட்கிறாங்க ரீசனிங். ரீசனிங்ல கேட்கிறாங்க. அடுத்ததாக மேத்தமெட்டிக்ஸ், அடுத்து ஜெனரல் சயன்ஸ், அடுத்து ஜெனரல் அவேர்னஸ் அதாவது ஜிகே. இந்த ரீசனிங்ல மட்டும் நமக்கு 30 கொஸ்டின் கேட்குறாங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல 25, ஜெனரல் சயின்ஸ்ல 25, ஜெனரல் அவேர்னஸ்ல 20. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, அதுவும் ரீசனிங், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ். மொத்தம் 80 கொஸ்டின்ஸ் 80 மார்க்ஸ். இங்க நெகட்டிவ் மார்க் இருக்கு. 3 கொஸ்டின் ராங் பண்ணா 1 மார்க் குறையும். அப்படிங்கிறனால எவ்வளவு கொஸ்டின் பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா ஆன்சர் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம மார்க்கும் நமக்கு நல்லாவே இருக்கும். நெகட்டிவ் மார்க்க மட்டும் நம்ம குறைக்கணும். ராங் ஆன்சர் நமக்கு வரக்கூடாது. இன்னும் டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த சப்ஜெக்ட்ட மட்டும் நல்லா படிச்சா போதும் நம்ம ஹையஸ்ட் மார்க்க ஸ்கோர் பண்ணிடலாமா? கண்டிப்பா முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா ஆர்ஆர்பி தேர்வுகள்னாவே எது அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். முந்தைய ஆண்டு வினாக்கள் தான். அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் டி தேர்வுடைய கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல குரூப் டி தேர்வுகள்ல இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எடுத்த ரீசனிங், மேத்ஸ், சயின்ஸ்ல கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கு? அங்க வினாக்களுக்கான மொழிபெயர்ப்புகள் எப்படி இருக்கு? நம்ம தமிழ்ல படிக்கிறோம். அதே மாரி தான் கொஸ்டின்ஸ் மொழிபெயர்ப்பு இருக்குல்ல, வேற மாரி இருக்கா? புரிந்து கொள்வதற்கான அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு? கொஸ்டின் குவாலிட்டி எப்படி இருக்கு? கொஸ்டினுடைய தன்மை எப்படி இருக்கு? அப்படிங்கிறத நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய நாலேட்ஜ் அப்டேட் ஆகும். இத நீங்க ஸ்ட்ராங்கா படிச்சா மட்டும் தான், இந்த புக்ஸ எப்படி படிக்கணும்? அதுல என்னென்னத்த தெளிவா படிக்கணும்? அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரிய வரும். எடுத்தோனே புக்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி தான் இருக்கும். அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா குரூப் டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிங்க. அதுக்கப்புறம் புக்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது டெஸ்ட் பிராக்டிஸ் தான். ஏன்னா சிபிடி மெத்தட் நடக்கக்கூடிய தேர்வு டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பிட்ட நேரத்துல நிறைய வினாக்களுக்கு கரெக்ட்டான ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுல சிபிடி மெத்தட்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். நான் நல்லா படிச்சுட்டேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சுட்டேன், புக்ஸ் படிச்சுட்டேன், எல்லாம் அடிக்க முடியும். அங்க போனா உங்க டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்ன் நல்லா ஸ்ட்ராங்கா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. புக்ஸ் படிங்க, டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. இது பண்ணாவே நீ குரூப் டி தேர்வுல வின் பண்ணிடலாம். அப்ப மே மந்த் ஸ்டார்ட் ஆகும் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எப்ப வேணாலும் வரலாம். அப்ப இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரக்கூடிய வாரங்கள்ல வெளியாகலாம். ஓகேங்களா? அப்ப மே மந்த் ஸ்டார்ட் ஜூன் மந்த் வரையும் நடக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ.